ஒரு கலிங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி விழுந்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தூரி வந்து அடிக்க போகிறோம். தூரி தான் 7000 ரொம்ப காஸ்ட்லியான வலை. ஆனால் ஒரு அந்த போட்டு ஒரு கடப்பாறை இருக்காச்சு அந்த வளையத்துக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று இருக்காங்க. பெரிய மழை ஆச்சுன்னா வச்சுங்களேன் இந்த இடத்துல நிற்கவே முடியாது. இந்த நான் நிற்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கோம். அந்த எல்லாம் போயிட்டுருக்கோம். எல்லாம் பாருங்கள் சும்மா கிடக்கு பாருங்கள். இதுவாக இருக்குது எல்லா பொறுத்தையாக இருக்குது. ஒரு 3-4 கிலோ இருக்கும் மேடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் ஊர் கலிங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி விழுந்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தூரி வந்து அடிக்க போகிறோம். தூரி அடித்து மீன் பிடிக்க போகிறோம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். சரி வாங்க நான் எப்படின்ட்டு உங்களுக்கு ஆர்டர் படி காமிக்கிறேன். உங்களுக்கு ரெடியா? இது எதுக்குன்னா வந்து பத்தக்கட்டை போகிறக்காண்டி எங்கள் ஊர் கோயில் குதிரைக்கால் அதை எடுத்தால் வந்து ஓட்டுக்கிட்டு இருக்கான். இது வந்து பத்தக்கட்டை அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தூரி அடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு பத்தக்கட்டை அடிப்போம். வாங்களா? இது சரிங்க. தூரி அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்டு வந்து ரவுண்டாக வளைக்கணும். நம்மளால் வளைச்சி கட்டாட்டில் நல்லா வேணும். இது என்ன தண்டு மாதிரி? இது வந்து சூரந்தண்டு, சூறாமலம் நம்மள தண்டு. கரெக்டாக இருக்கு. கட் பண்ணு புரியா வாடா. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. இது ஒன்று பெரிய விலைக்கா, அது சின்ன விலையா? இது பார்த்தீங்கன்னா பெரிய விலைக்கு பெரிய ரவுண்டு பாருங்க. ஒரு சைக்கிள் டயர் சைஸ் இருக்குது. பெரிய சைக்கிள் டயர் சைஸ் இருக்குது. சாரி பாஸ். அது இருக்குடா, நான் பார்த்துக்கிறேன். இதுக்குள்ள வாழை அதானே? இதுக்கு பார்த்தீங்கன்னா வாழை அந்த கிடக்கு நண்பர்களே. இந்த வாழை தான் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு வளைச்சி நல்லா கட்டணும். உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும். நம்மளே தண்டை வளைச்சி சுற்றியாச்சு ரவுண்டாக. முடிய போகுது, முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சு பார்த்துக்குங்க. எப்படி வளைச்சாலும் முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து வலையில் அப்படியே கட்டணும் அதானே? நண்பர்களே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வலையில் கட்டினோம்னா அந்த வலை முடிஞ்சிச்சு. இல்லை வலை செட்டப் முடிஞ்சிச்சு. வலையை பின்னாமல் எடுத்துக்கணும். இது தூரி வலை தானே இது? ஆனால் கமாண்டில் தூரினா வேறன்னு சொல்கிறாங்களே, அது என்னன்னு ஒன்றும் புரியலையே. என்னவா தெரியல. கமெண்ட் போட்டு அன்னைக்கு ஷார்ட்ஸ் போட்டிருந்தால அதில் வந்து தூரினா இது கிடையாது அப்படின்னு போட்டிருந்தேன். அதான் ஏமா அது வேற வேற ஏன்டா? வேற உண்மை இல்லாதான்டா. இது வேற பேர் சொன்னாங்க. இது வேற பேர். இது தூரி கிடையாதான். நம்ம தான் தூரி தெரிஞ்சுன்றோம். நண்பர்களே எங்கள் ஊர்லேயும் தூரின்னு சொல்லிடுறா. உங்கள் ஊரில் அது வந்து என்ன விலைங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிருக்கீங்களாங்கிறத சொல்லுங்க. இல்லை இது தூரி கிடையாது. ஆனால் இதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கு. யாராவது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. எங்களுக்கு எங்கள் பேரில் இது எங்கள் ஊரில் தூரின்னு சொல்லுவான். பெரிய சொல்லுவாங்க. சுருக்கு தானே? இதில் சுருக்கு இப்படி இழுத்தோம்னா லாக் ஆகிடும் தானே? இந்த இது காமிச்சிடறேன். இது இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கயிறு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே கவர் பண்ணிவிட்டு அந்த போட்டு வந்து இழுத்தோம்னா அது வந்து லாக் ஆகிடும். இது கட்டணும்னு அவசியம் கிடையாது. இல்லை அங்கே இழுத்தோம்னா இங்கே லாக் ஆகிடும்ல. ஒரே மாதிரி கொடுத்தியா? இல்லை பார்த்து போடு. சங்கரி வா சங்கரி பிடிச்சிக்க. அம்மா பிடிக்கலாம் கரெக்டாக இருக்குது. நல்லா கரெக்டாக இருக்கு. என்ன பிள்ளை திமிங்கலாம் பிடிக்கிறக்கா? நீங்கள் வீட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய அமளி துமளி நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே யார் வெட்டியாக வந்து நோட்டுன்னு கொட்டிக்கி இருக்குது. வேறு யார் வழக்கம் போல் நம்ம ஆள்தான். என்ன ப்ரோ குமார் ப்ரோ என்ன நடக்குது? பத்தக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கிருக்கா. ஹோல்ஸ் போட்டுக்கிருக்கா. ஹோல்ஸ் ஐயா அந்த புனிதமான காரியத்தில் என் பங்கு இருக்கிற அடி மனசு பிராண்டது இருக்கலாமா? ஒரே அடி ஏடா உடச்சுட்ட. எவ்வளோ அது? 1000 1000 சரிங்க.
7,000 ரூபாயா அது? அத்தை வரலாம் அகையாக ஆத்தாடி. வாங்காம கிடக்கேன். இது கயிறு வேணாம் ஐயா பின்னி தரேன். நான் 1000 2000 7,000ங்கிறாங்க. கூடைக்குள்ள இருக்கு கயிறு இருக்கான் பாருவனே. இந்த விலை வந்து 7,000 ரூபாயா, ரொம்ப காஸ்ட்லியான விலை. கயிறு என்ன அரணை ஆனால் ஒரு இடம் செட் பண்ணிட்டோம்னா அப்புறம் மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். இழுத்து கட்டல அந்த கயிறு இழுத்து கட்டதே இல்ல. கீழே கூட்டு கட்ட வச்சு கிடக்கடா. இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இந்த இடத்துல சின்ன மரம், அந்த இடத்துல மீன் வந்து கலெக்ட் பண்ணி கடைசி எடுக்கிறதுக்கு. இங்கே ஏற மீன் பூரா இங்கேருந்து ஏறினா அந்த சின்ன பெரிய வட்டைகளை விட்டு திரும்பதுக்கான வந்து விழுகும். இந்த மாதிரி முட்டை நண்பர்களே, அங்கேருந்து வந்தாலும் மாட்டேன், இங்கேருந்து ஏறினாலும் மாட்டிடும். இந்த வலை வந்து சின்ன ஓட்டையா இருக்குல்ல. சரிப்போமா வலை எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இறக்க போகிறோம். பார்க்கலாம் இப்படின்னு. வாங்க எதிக்கிட்டு நண்பர்களை சுத்தியலுக்கு போதில் அந்த அடிக்கம்பு இதை வச்சு தான் அடிக்கணும். முட்டு மாதிரி வச்சுருவோம். தண்ணி ஏர் வாங்குறதுக்கு அப்படி வச்சுருவோம். சரியா? ஓ நண்பர்களை வசதியாக கிளம்பிட்டேன். ஆஹா வேட்டி உறிஞ்சிக்கிச்சுரா. கண்ணா ஒரு நிமிஷம் ஆவே, வேட்டி அவுத்துக்குச்சு. இந்த ஆழம் இருக்குது, அந்த இடத்துல பள்ளம் கிடக்குண்டா ஒரு இடத்துல. ஓகே நண்பர்களே, இதான் லொக்கேஷனு. இந்த கரெக்டாக பள்ளம் கிடக்கிற இடத்துல தான் போடணும் இந்த வேலையை. இங்கே வேண்டாம், நல்லா பள்ளமாக இருக்குது. அங்கிட்டலாம் பள்ளம் கிடையாது. பார்த்துறா இதெல்லாம் சுத்தம் பண்ணுங்களா? அருவா வச்சு ஆற்றுக்குங்களே. என்ன அது கொண்டாவனே தூரி கொண்டா. இந்த கீழே அவுந்துருக்கு, கீழே வர இப்படி கொண்டு தேலு அப்படியே. ஆமாடா, அந்த இடத்துல இதுவாக இருக்குடா, சுத்தலையா? கயிறு இல்லாமல் அது ஒன்று அது கொண்டுங்க மேலே வச்சுங்க. அந்த போட்டு ஒரு கடப்பாறை இருக்கியாச்சு அந்த வளையத்துக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று இழுக்காங்க கரெக்டாக பிடிக்கிற மாதிரி. ரொம்ப அடப்பு வேணாம், அடப்பு போமா. தண்ணி எந்த ஒரு இடத்துல குடிச்சு கரெக்டாக தான் இருக்கும். இங்கே ஒன்று அந்த கம்பத்து இல்லை, அந்த கடப்பாறை வேண்டாம். கடப்பாறை எங்கண்ணா? கடப்பாறை வேணும். நீ தள்ளுறா, இங்கே தள்ளுறா, இங்கே தள்ளு. அது ஓகேடா. இது வலையில் கரெக்டாக தனியாக என்ன இருக்கு வலைக்குள்ள போட்டு. அதுவா எப்போ தேவைப்படுச்சுன்னா தேவை அது ஒன்று இருக்கேன். வலையில் மாட்டிக்கிறாங்க கூட. என்னது ரொம்ப தேவை? அடப்பே தேவை தேவையில்லை. அங்கேயும் குத்துவே தண்ணி சும்மா அடப்பா. என்ன போய் பார்த்தேன் அன்னைக்கு காட்டினேன். என்ன பின்ன மனுச்சு அன்னைக்கு ஏரியா காலி எடுத்துனா அடுத்து வச்சாச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கழிக்க இங்கிட்ட இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே கிடக்கும் கொடுக்கு. இது வந்து கொடுக்கு தானடா, கொடுக்கு தானே சொல்லுவீங்க. அதில் எல்லாம் என்னது எலும்பா? ஆமாடா மாட்டெலும்பு. இங்கே அடிக்கிற வேலை அங்கே எடுத்தாங்கன்னா மீன் எடுத்தால் இங்கே தான் எடுக்கணும். இந்த வடக்கு பாருங்கள், இதெல்லாம் மீன் வந்து பாருங்கள். அதெல்லாம் கட்டி வைக்கிறாங்க. ஒரு கயிறு வந்து இருக்கு. இது வந்து தண்ணி கஞ்சாமல் போய்கிட்டு இருக்குது. அதே முடிச்சுன்னா அந்த புட்டில் தண்ணி முடிச்சுன்னா அதை போட்டு அடைக்கணும். மட்டை வெட்டி அடைப்பான். பெரிய கம்பு இங்கே அடிக்குமா? ஆமாம், இந்த ஒட்டில் அடி. பெரிய கம்பு மற்ற காட்டிவிட்டோடா. போமா அடி
முடிச்சு போட்டாச்சுன்னா மீன் வந்து கனெக்ட் ஆயிரும் உள்ள. தலையை தள்ளி வச்சுக்கலாம். அதேனா அப்படி நிற்கிற ஒரு மாதிரியா கேமரா மட்டும் சுத்திகளுக்கு பதிலாக இது அடிக்கட்டை. கொஞ்சம் தள்ளி வச்சுக்க. உங்க சரியில்லை. என்னதான் கற்றுக்குறான். அந்த பக்கம் வரண்டா எல்லாம் கண்ணம்பே வெட்டுறதே. குடு ப்ரோ, நான் ரெண்டு குடு கொடுக்குறேன். போடுங்க. கையை மட்டும் கீழே இறக்கி வச்சுக்கோ ப்ரோ. கை வேணும்னா கீழே வச்சுக்க. கை வேணும்னா வச்சுக்க. சுருட்டு போடுறா. வைக்கிறாரு கரலா கட்ட ஸ்டுடியோ. இந்த வண்டைகளே நேரமா வந்து. ஓகே. நான் கேமராமேன் நண்பர்கள் என்னால் எதுவும் பண்ணல. இன்னைக்கு பற்றி என்னோட வேலை வந்து வீடியோ எடுத்து போடுறது மட்டும் என்னோட வேலை. எல்லாம் பாய்ஸ் பார்த்துக்கோ. வந்து தண்ணிக்கல கரைஞ்சி இல்லை எனக்கு வீடியோ யாராச்சும் எடுத்துக்கோங்க, நான் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த விளையாட்டு சொன்னியா சீரியஸா சொன்னியா? சீரியஸ். இந்த விளையாடுற வேலை வாங்கி வச்சுக்க கூடாது. ரைட். எல்லாம் அடைக்கணுமாடா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கம்பெல்லாம் அடித்து முடிச்சாச்சு. 2 பக்கத்து 3 கம்பு அடிச்சிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா சுற்றி தண்ணியை மறைச்சி ஒரே இடத்துல அது உள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து இது பூராத்தையும் அடைக்கணும். நம்ம தண்ணி பூராத்தையும் கல்ல தூக்கி வர தண்ணி போய்கிட்டே இருக்குது. தண்ணி போகல, இந்த கட்டையெல்லாம் நகட்டு போகிற மாதிரி நண்பர்களே வந்து வாழைமட்டை, இது பனைமட்டை வெட்டிக்கு வந்துருக்கோம். அதை அடைக்கிறதுக்கு தண்ணி வந்து நல்லா தாங்கும், தேக்கும், நல்லா தேக்கி வைக்கும். எல்லா வீடியோலையும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவேன். குருட்டு வாக்கில் உருளைக்கிழங்குமே வாயில் கரெக்டாகவே வராது. மாலு கம்பெல்லாம் அடிக்கொண்டா நண்பர்களே. கால் உடிஞ்சுவோம். ஏடிச்சு நாய் சோத்தை திங்க போகிறான். சோறு தான் இல்லை, அது சோறு இல்லையா? அதில் வேறு என்ன இருக்குது? ஓகே, கம்பு வெட்டி வந்தாச்சு நண்பர்களே. பாருங்க கம்பு வாழை மரம் அந்த இடத்துல நல்லா குத்துக்கிறான். அந்த விழுந்துட்டான்டா. விழுந்துட்டானா என்ன? விழுந்துட்டானே. எங்கடா இந்த கட்டை? அடிவனே அடிக்கட்டை எடுத்து அடிக்கட்டை போட்டுடு. பார்த்துருங்க. பேசிட்டுங்க. கண்ணை அடிக்கிறாங்க. கேமராமேன் நான் கேமராமேன். இன்னைக்கு வந்து நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். ஓகே, எல்லாம் போட்டு வரிசையாக 4 கம்பு அடித்தாச்சு. இப்போ மட்டையை வந்து மறைக்க போகிறோம். மட்டை வச்சு மறைச்சு கொலை கொலை மட்டை மீது தண்ணி மேலே அடி போகுதுடா. இங்கே இப்போ தண்ணி இப்போ அளவு பார்த்துங்க. இப்போ எந்த அளவுக்கு போகுதுன்னு, இப்போ அடைச்சக்கப்புறம் எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்க. அதே அளவுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். இல்லை அதெல்லாம் கூட மேலே போகும். கூட கொஞ்சம் மாதிரி கூட போகும்ல சொல்லிட்டு கொலையெல்லாம் மேலே வெட்டி கொண்டாப்புல தூக்கிட்டு வராங்க. இல்லை அப்படியே முடிச்சு வச்சிடலாம்டா. மிதிச்சு நல்லா ஒரே நெட்டாக தானே இருக்குது. அதை ஏன் கொஞ்சோண்டு பேக்கணும். சரி, எப்படியோ பேச விடாதீங்க. தலையிலே ஓடு தட்டீர். அதெல்லாம் எக்ஸ்போர்ட். இங்கே இருந்து வீச வாடா சக்கனை குத்துற மாதிரி. கை புடிச்சா கட்டையாது. மஞ்சள் கட்டை. டேய் பாத்துறா. கண்ணா இந்த அங்கிட்டு கொடு. அங்கே அடிக்கிறது. போகிற உள்ள போகிறா. அட சாயிலி கண்ணை பாரு. மூஞ்சி கழுவிடா. கண்ணுக்குள்ள போச்சு. நம்ம தண்ணியில் முதுக்கலாம் முடியடா. அடிச்சிட்டியா? என்னாச்சு?
கட்ட பழம் பார்த்து விழுகும்போது சொல்லியிருக்கேன் அது சரி சொல்லப்படாத நண்பர்களே. அந்த அங்கிட்ட இருந்து ஒரு லைனை வரிசை அடித்து இங்கே அடிக்கிறான். அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மட்டை அடித்து இங்கே தண்ணியை மறைச்சாச்சு. இப்போ இதே மாதிரி சிஸ்டம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு மேலே ஏறி போகும். அரைக்கா வேணும்டா அதுக்கு நான் அப்போ நான் எடுக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போட்டு அடைச்சிக்கிட்டு இருக்கேன். கொலையாடிங்க நீங்களா மட்டை நிற்க அங்கிடு மட்டையை அங்கிடு வைங்க. இந்த இதை போட்டுலண்ணா இதை போட்டு வருவாங்களா? மட்டை வர்றா அங்கிட்டு போடுறா மட்டையை எடுத்து. டேய் கம்பி கொஞ்சம் இன்னைய பார்த்து நிற்கிது. இதை விட்டு அந்த இது அருவா அங்கே இருக்குது. இன்னொரு ரூபா கூட இங்கே கடைஞ்சிடா கொண்டு வந்தோம்ல ஒரு அருவா. அருவா எடுத்துடா. கண்ணா அந்த அருவா எடுத்துடும். இங்கே எடுத்து வந்தீங்க அங்கே கரையில் கிடக்கடா அந்த அருவா. தண்ணிக்குள்ள போட்டு தேட முடியாது. கரையில் விடுங்க. பெரிய பெரிய கொலையா இருந்துச்சு எடுத்து போ. முக்கிய நண்பர்களே எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு அடிச்சாச்சு. மீதி வந்து அடித்தோம்னா வந்து கம்ப்ளீட் ஆகிரும். அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அங்கே போய்ட்டு மீன் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க போவோம். இன்னும் ஆறு பாத்திரவே எல்லாம் கிடக்குறாங்க. இந்த வந்துட்டேன். ஓகே நண்பர்களே, எங்கள் வீட்டு மீன் எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல நண்பர்களே, பார்க்க போகிறோம். அந்த அடிச்சுக்கு தெரியுதா? இது வரலாமா? அதில் இப்போ வரலாமா? அது இது நான் அப்படியே வர சுற்றிக்கிட்டேன். ஓகே நண்பர்களே, இதே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அடிச்சது. இப்போ எல்லாம் மீன் வந்து அவுத்து பார்க்க போகிறோம். இங்கே ஓட்டது இந்த மாதிரி நம்ம இப்போ செட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இதை பாருங்க, இங்கேருந்து அப்படி வளைச்சி இங்கே இருக்க சென்டர்லையும் வலை இருக்குது. இந்த வேறு ஏன்னா அந்த அளவுக்கு இறங்குது கீழே. பாருப்பா. ஓகே நம்மள இங்கே வர மீனை பாருங்க, எவ்வளோ மீன் இருக்குன்னா இருக்கும். என்னடா அது? இது செல்லாப்பட்ட மீன். அது பூரா செல்லாப்பட்ட குஞ்சு சாமி எக்களை பாருங்க. இது என்ன விராமினா குறவையா? குறவை குட்டி நண்பர்களே. எல்லாமே செல்லாப்பட்டையா? அது ரெடி ஆனதுக்கப்புறம் அதில் எந்த மாதிரி மீன் ஏறுதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மீன் வந்து செட்டப் பண்ணட்டோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கலிங்கில் தண்ணி ஊற்றுதில்ல, அதை போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா கலிங்கி வந்து இதில் தண்ணி இருக்கனால அதில் போக முடியாது. நம்ம சுற்றிக்கிட்டு அப்படி போய் பார்த்துட்டு வருவோம். அங்கே மாதிரியா சரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கலாக்காய் இருக்க நண்பர்களே, கடுக்காக்காய். அதை பிடிங்க அப்படியே தின்ட்டே போவோம். செடி இருக்குடா. கலிங்கி ஊற்றுற இடத்துக்கு வந்துட்டான். நீ பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. எங்கள் ஊர் கலிங்கியை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கு. ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்து ஒரு கம்மா, எங்கள் ஊர் கம்மா இன்னும் கலிங்கி போகல. அது விழுந்தும் போது அதையும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இது எங்கள் ஊர் பக்கத்து ஒரு கம்மா நண்பர்களே. கலிங்கி பாருங்க தண்ணி அந்த இடத்துல விழுந்துக்கிட்டு இருக்கு. இது கடவுள் மாதிரி கிடக்கா தண்ணி கம்மாயில். முக்கிலிப்பேன் வாத்து எல்லாமே கொக்கெல்லாம் தெரியுது பாருங்க. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே பாருங்கள், கலிங்கில் தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். நான் பேசுகிறது கேட்குறான்னு தெரியல சத்தத்தில். யாரும் எப்படி போகுதுன்னு பாருங்க. தண்ணி மடன்னு போயிட்டுருக்கு தண்ணி. இது பார்த்தீங்கன்னா கம்மியாக போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய மழை வரல, அதனால் வந்து கம்மி தண்ணியாக போயிட்டுருக்கு. இது தண்ணி வந்து கம்மியாக போயிட்டுருக்கு. இப்போ என்ன பெரிய மழை ஆச்சுன்னா வச்சுங்களேன், இந்த இடத்துல நிற்கவே முடியாது. இந்த நான் நிற்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கோம். அந்த எல்லாம் போயிட்டுருக்கோம். எல்லாம் பாருங்கள், சும்மா கிடக்கு பாருங்கள்.
நம்மளே நாங்கள் வந்துன்னா அந்த தூரியை கட்டி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து இருக்கான்னு பார்க்க போகிறோம். செம்ம ஆழமாக இருக்கும். ஓகே நம்மளே பாருங்கள், நம்ம முதல்ல வந்து இது ஃபுல்லாக அடைச்சிருந்தோம். அடைச்சி முடிச்சுட்டு கரெக்டாக தண்ணி எந்த உள்ளே போயிட்டுருக்கு. வந்து அவுத்து பார்க்க போகிறோம் இந்த அளவுக்கு மீன் இருக்குன்னு. பார்த்து தேங்கப்பா என்னடா எல்லாமே இதுவாக இருக்குது, செல்லாப்பறத்தையாக இருக்குது. மாற்று மீன் ஒன்று கூட வரல இன்னும் இப்போ இல்லை. செல்லாப்பட்டையாக வந்து நம்ம அதுவும் சின்ன சின்ன குஞ்சாக இருக்குது. கொஞ்சம் பாருங்க எவ்வளவு கிடக்கணும்ல. வெறும் செல்லாப்பட்டையாக லேட் ஆகும் போல. அதான் நக்கிடும் பாருங்க. கெண்டை மீன் பார்த்தீங்கன்னா வெறும் பனி செல்லாப்பட்டை செல்லாப்பட்டை எல்லாமே செல்லாப்பட்டை. ஒன்று கூட கெண்டை குத்தி இல்லை மக்களே. சரிவா ஒரே ஸ்லேப் கூட ஒரு ஸ்லேப்பு கொஞ்சம் கூட இல்லை மக்களே. ஸ்லேப்லாம் இல்லை, எல்லாமே செல்லாப்பட்டேன். நாங்கள் போவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம். ஓகே, பக்கத்து தூரில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மீன் மாடிக்க பார்க்க போகிறோம். இந்த மூட்டை பெருசாக இருக்குது. தெரியலே தண்ணிதே செல்லாப்பட்டை கண்டிப்பாக இருக்குது. நான் சொல்லுவேன் இங்கே அப்புறம் அங்கேயே அதை வந்துச்சுன்னா இப்போ இங்கேயே தான் வரோம். கண்டிப்பாக இருக்கும். முதல்ல எடுத்து போட்டது அங்கே போட்டது இங்கே ஒன்றா போட்டாச்சு. ஒரு கண்ணு ஒரே ஒரு குறவை கிடக்குறா. செல்லாப்பட்டை கிடக்கு. கண்ணு கிடக்கு. கொட்டா நல்லா இந்த வாரி வாலி வந்து பக்கத்தில் வந்தால் தான் நான் கொட்ட முடியும். விடு, அதெல்லாம் அலசி விடு. நாளைக்கு சிக்கன் மகளை பாருங்கள். அந்த வாட்டி ஒரு பனையரி கண்டை எங்கள் பனையரி கண்டத்துக்கு ஒரு குறை ஒன்று கிடந்துச்சு. எங்கள் வர வரலாது ரேக்கணும் இல்லை பனை பாருங்க மக்களே. இதான் பனையரி கண்டை. இது சின்னத்தில் வந்து முதல்ல குறை ஒன்று கிடந்துச்சுடா. அந்த அரை கிடக்கு, அந்த அங்கிட்டு கிடக்கு, ஒரு மூளை கிடக்கு. குறவில்ல ரேக்கணி அது என்ன ஏதாச்சும் தூக்கி காமி. அங்கிட்டு கிடந்துச்சு. எங்கிட்டு கிடந்துச்சு? இந்த கிடக்கு ஒரு குறை குட்டி. 2 குறை குட்டி. இன்னொன்று கிடக்கு, இந்த கிடக்கு. இன்னும் பெருசு கிடச்சிங்கிறா. அது விராக்கண்ணுங்கண்ணே. எங்கே நான் கிடந்துச்சு பார்த்தேன். சிண்டு எழுதுங்க அப்படி வா, தரை கொண்டு போயிடுவோம். இந்த இருக்கு, இந்த இருக்கு விராக்கண்ணு. பாருங்க, விரா மீன், விரா கண்ணு, விரா குட்டி, விரா குட்டி. சரி போங்க. இங்கே பனையர் கண்ட கொஞ்சம் நண்பர்களே. அது என்ன குறவை குட்டி. இந்த பாட்டில் அடைச்சிக்கிறதுக்கு எதுக்குறா? தண்ணி அடைச்சி வச்சாலும் அதில் இருக்கும்டா. வெறும் பாட்டில் போட்டுருவாங்க. தண்ணி வந்துடுவாங்க. இங்கே இங்கே வெடிச்சதில் வாங்கிப்பா. இது பார்த்தீங்கன்னா வீட்டில் வண்டி வளர்க்குறக்கு நண்பர்களே. பாட்டு சின்ன பாட்டிலாக இருக்குது. கொஞ்சம் பெரிய பாட்டிலாம் வீடு வர வரைக்கும் தாங்க. ஒன்று மிதந்துருச்சுரா மேலே, அது தூக்கி போட்டுறேன். அதை எடுத்து வெளியில் போடுறேன். என்னது எடுத்தாச்சு. என்னதுடா? கூனி. கூனி பொடி. கூனி மக்களே. இதுதான் இறால் மாதிரியே இருக்கும். இறால் மாதிரியே இருக்கும். ஆனால் அது கூனி கம்மாய்க்கில் இருக்கும். இதே கொண்டே வளர்ப்போமா? வளர்த்துடு. ஓகே நண்பர்களே, நான் அடுத்த ரவுண்டு 2வது ரவுண்டு அவுக்க போகிறான் வலை. ரெண்டாட்டி என்ன மீன் மாட்டேன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். அடுத்த ரவுண்டு ரெண்டாட்டியாச்சும் நல்லா மீன் ஏறிட்டுமான்னு தெரியல. கொட்ட மாட்டேங்குது. ஒரு குப்பை கொலை கொலை செஞ்சு இங்கே பிடிங்கி விட்டீங்க. என்ன பனையரி கண்டையா? அடுத்த பனையரி கண்டையா? இல்லை பனையரி கண்டைதான்டா. என்னடா அது இந்த மீனாக இறங்குது? ஐயோ லேட்டாக தான் இறங்கும் போல.
இதில் இதுலேயும் அதே தான் நினைக்கிறேன். என்னடா புத்தாசண்டு நல்லா விழுகுது. என்னதான் கொத்துது உங்களை வெறும் செல்லாப்பட்டவன் இருக்க நண்பர்களை வேணா சொல்லுங்க அவனுக்கு தாரான். வெறும் செல்லாப்பட்டையாக இருக்குது. ஊருப்பட்ட செல்லாப்பட்டை. ரிட்டர்ன் விடுங்க. இதில் கொட்டுறா வீட்டு கொட்டி விடுங்க, வளரட்டும். இல்லை இப்போ பெருசாக விழுந்துருக்கலாம். இது ஃபுல்லாக செல்லாப்பட்டனே. ஓகே நம்ம தூரியில் பாருங்க எவ்வளோ மீன் மாட்டிருக்கேன். ஆனால் இது பூராமே செல்லாப்பட்டேன். செம மீன் எப்படி எத்தனை கிலோ இருக்குண்ணா? ஒரு 3-4 கிலோ இருக்குங்களாடா. அவ்வளோ மீன் இருக்கும். பசிக்கு சாப்பிடுவான். எல்லாமே தூரியில் விழுந்தது. இந்த இருக்கிற கூனி இதான் இறால். எங்கே நான் எங்கள் ஊர் கம்மாயில் உள்ள இறால். நாங்கள் கூனிங்குவோம் எங்கள் பாசையில். கூனிப்பொடி. ஓகே நம்மள பாருங்கள் எவ்வளோ மீன் மாடி இருக்குன்னு. அவ்வளோதான் முடிச்சிடுவோமா? முடிக்க போகிறேன். ஓகே நம்மளே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா டாடா எல்லாம் டாட்டா காமிடா. பாய். முடிச்சா நம்மளால இருக்க பெரிய மனையாக வருது. நான் அப்பயே போய்க்கலாம்டா, உங்களோட வந்துருக்கலாம்டா. நீ ஏன் போயிருக்கலாம்ண்ணே? சரி இருந்து கூட்டிட்டு போவாங்கண்ணே. நான் கிளம்பலாமே பார்த்தேன். கிளம்புறாங்களா? சரியான மழை மக்களே, ஒன்றும் பண்ண முடியல. பாருங்க மக்களே, இங்க பாருங்க மக்களே. அங்கிட்டு தாண்டா பெரிய மனையாக வருதுடா. இறங்கி வருதுடா. தனி மூலையில கடத்து இருக்கு மக்களே. இன்னைக்கு கொளுத்த போகுது. இல்லை இதுக்கு நேரம் தூரி, இதுக்கு நேரம் 2 தூரி கிடக்கு. இந்த பச்சை கலரில் தெரியல, அதுக்கப்புறம் 2மே தூரினேன். இங்கே ஒன்று வேணாம். அதனால மலையில் தூரி அவுத்துக்கிட்டு இருக்கான். தூரி அவுத்து மீன் மாட்டுதான் தெரில. அந்த ஒரு ஆள் அவுத்துக்கிட்டு இருக்கா பாருங்க. எனக்கு இங்கே நனையுது, முதுகு நனையுது. எனக்கு தான் நனையுது. கொடை சின்ன கொடை இருக்குல்ல, எப்பறம் எத்தனை பேராக இருக்க முடியும்? ஒரு ஆள் வேண்டாம் ஒரு கொடைக்கு. நம்ம 3 பேர் நிற்கிறோம்ல. மண்டை நனையா பார்த்தா போதும். ஐயோ காற்று அடிக்குதே ஓவரா, பறந்துருவோமோ. மாற்றிடுவேன். நம்மள இங்கே லாங்க தெரியா? நாங்கள் நின்ன இடத்துல பாரு, அவன் நிற்கிறத பாருங்க. அந்த கால அளவுக்கு தான் இருந்தால் இப்போ பாருங்க முள்ள ஒரு ஆள் மட்டத்தில் முடியிட்டேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. சரியான ஆழம்டா. அதுக்கு இப்போ மழை போட்ட தூரி எடுத்துட்டேன். எதுக்கு கழட்டாப்ல? ஆமா இந்த சரியான முள்ளு பிச்சுக்கிறேன். விடு போட்டோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் தண்ணி சார தண்ணி. இதான் தெரிஞ்சு